Hey Ramstick family, welcome back. Jolly Gold Pia, Jalale Watupia, Dele Jotikia, Palale Tolikia. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலில் இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது 90s காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்த ஒரு சைக்கோ, இவனை நம்பி ஹைவேயில் போகவே முடியாது, ஹைவேயவே பயமுறுத்தி வச்சிருந்த ஒரு சைக்கோவை, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சைக்கோ கொலகார படமா கதை, இவங்க படம் மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி வாங்க பார்த்துலாம். இது ஒரு 29 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு ஸ்பைன் செல்லிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதாவது 1990 காலகட்டத்தில் அமெரிக்காவே நடுநடுங்க வைத்த ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கூட ஹைவேல போயிட்டு ஏதாச்சும் ஒரு கார்ல ட்ரக்ல லிஃப்ட் கேட்கலாம் லிஃப்ட் கேட்டு ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக்ல இருக்கிற ஒரு அன்னோன் டிரைவர் மேபி இந்த ஒரு கதையில ஒரு சீரியல் கில்லரா கூட இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பதற்றம் கலந்த ஒரு பயத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருடங்களா ஹைவேல டிராவல் பண்ணிக்கிட்டே கணக்கில் அடங்காத கொலைகளை யாருக்குமே தெரியாம டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த வீடியோ பயங்கரமான ஒரு சில்லிங்னஸ் கிரியேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். ஒரு Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பிப்ரவரி 5, 1990 அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல இருக்க ஆஸ்டன் சிட்டில பாத்தீங்கன்னா கரோலினா அப்படின்ற ஒரு அம்மா வாழ்ந்து வராங்க. அவங்கள ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இடையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்டன் சிட்டில இருக்க அவங்களுடைய வீட்டுல தனியா தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்குற வேலையை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக இருக்கு. அவங்களுடைய பேரு ரெஜினா. இந்த ரெஜினா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அப்பா கூட தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனா 14 வயசான ரெஜினா கடைசி ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தான் தங்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதம் நிகழதான் செய்யும். ஏன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வாழ்றவங்க. ஆனா ரெஜினா அப்படி வாழ்ற ஆள் கிடையாது. எப்பயுமே இண்டிபெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாள். சோ இதனாலே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஃப்ரெண்ட் கூட போய் பார்ட்டி பண்றது, ஃப்ரெண்ட் வீட்ல தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல வெளியில போறது ரெஜினாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் ரெஜினாவோட அம்மாவான கரோலினுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ நைட் டைம்ல வெளியில போறேன்னு ரெஜினா சொன்னாலே அவங்க அம்மாவுக்கும் ரெஜினாவுக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் நிகழதான் செய்யும். இந்த மாதிரி கரோலின் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா 14 வயசு பொண்ணு இல்லையா, நைட் டைம்ல வெளியில போனா பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது இல்லையா. சோ அதனாலதான் சேஃப்டிக்காக வீட்டுல இருக்க சொல்லுவாங்க. ஆனா ரெஜினா அதை கண்டுக்கவே மாட்டேன். எப்பயுமே நைட் டைம்ல வெளியில போகதான் செய்வா. ஆனா என்னத்த போனாலும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் வீடு திரும்பதான் செஞ்சிருக்கான். ஆனா இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த மாதிரி அமையவே இல்ல. ஏன்னா எப்பயுமே நைட் டைம்ல வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற ரெஜினா இன்னைக்கு அவங்க அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளேயே, அதாவது ஈவினிங்கே வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படி போறது இன்ஃபார்ம் மட்டும் போல எந்த விதமான நோட்ஸும் எழுதி வச்சுட்டு போல. சோ அதனாலே கரோலின் பாத்தீங்கன்னா ரெஜினாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாக்கு கால் பண்ணி ரெஜினா அங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அப்படி கால் பண்ணப்ப அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில் இங்க அவங்க வரல அப்படின்றதா தான் இருந்துச்சு. சோ இந்த ஒரு விஷயம் கரோலினுக்கு ஏதோ தப்பா படுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க பெத்த அம்மா இல்லையா, பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா மனசுக்குள்ள குருன்னு உறுத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அதனாலே ரெஜினா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு கால் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு கால் பண்ணி ரெஜினா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ரெஜினா எங்க போனா அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிச்சோன்னே பண்ண முதல் வேலையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மகளான ரெஜினாவை காணா அப்படின்ற கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதா தான் இருந்துச்சு. சோ அப்படி பதிவு பண்ணு சூசன் ஜாக்சன் அப்படின்ற பெண் டிடெக்டிவ் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கரோலின் கேட்ட முதல் கேள்வியே நீங்க ரெஜினாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கரோலின் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டேன். அது மட்டும் கிடையாது, என் பொண்ணை காணன்ற நோட்டீஸ் அச்சடிச்சு என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா தெருக்களையும் ஒட்டிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கு அந்த டிடெக்டிவ் என் பொண்ணை காணன்னு மட்டும் நீங்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினா பத்தாது, கூடுதலா என் பொண்ணை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அச்சடிச்சு ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பக்கம் இந்த வேலையை பாருங்க, நாங்க இன்னொரு பக்கம் உங்க பொண்ணை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குதான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கரோலினா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கரோலினா டிடெக்டிவ் சொன்ன மாதிரியே ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்ற போஸ்டர் அடிச்சு பக்கத்துல இருக்க எல்லா தெருக்களையும் ஒட்டுறாங்க. அப்படி ஒட்டி கரெக்டா 5 நாள் கழிச்சு கரோலின் வீட்டுக்கு ஒரு டெலிபோன் கால் வருது. அந்த கால்ல ஒரு மிஸ்டீரியஸான மேன் உங்க நோட்டீஸை நான் பார்த்தேன், உங்க பொண்ணு கடைசியா பில்லி அண்ட் ரிக்கி அப்படின்ற 2 பசங்களோட தான் இருந்தாங்க, அதை என்னால ஷார்ட்டா சொல்ல முடியும், அந்த பில்லியோட அட்ரஸ் நான் நாளைக்கு காலையில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிட்டாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் கரோலினுக்கு ஒரு பண்ணுது. ஏன்னா போன் பண்றவன் எவனே தெரியல, அவன் பாட்டுக்கு போன் அப் பண்றான். போன் அப் பண்றதோட மட்டும் இல்லாம பெருசா டீடைலே சொல்லாம காலை கட் பண்ணிட்டா இல்லையா. சோ அதனாலே இந்த விஷயத்தை உடனே அந்த பெண் டிடெக்டிவ் சொல்றாங்க, அவங்க நாளைக்கு காலையில அவன் கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில அந்த மர்மமான நபர் திரும்பவும் கால் பண்றான். அப்படி கால் பண்ணவன் கரோலின் போனை எடுத்த உடனே பில்லியோட அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். அந்த அட்ரஸை கெட் பண்ண உடனே கரோலின் பெண் டிடெக்டிவ் அந்த அட்ரஸை சொல்றாங்க. அந்த டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா தான் கூட 2 போலீஸை கூப்பிட்டு அந்த அட்ரஸ்க்கு விரைந்து போறாங்க. அப்படி போயிட்டு அந்த வீட்டோட டோரை நாக் பண்ணி பாக்குறப்ப அந்த டோர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வீடு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீடா இருக்கு. சோ உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த வீடு யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. அப்படி கேதர் பண்ணி பாக்குறப்ப பில்லி வெயின் கிப்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த வீடு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கத கண்டுபிடிக்கிறாங்க. சோ நம்ம கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த பில்லி வெயின் கிப்ஸ் மேல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்ற டீடைலையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேதர் பண்றப்பதான் இந்த பில்லிக்கு யுரேனஸ் ஸ்வீட் அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதையும் ரிக்கி அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3 பேர் சின்ன சின்ன திருட்டு வேலையில பாக்குற கிரிமினல்ஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்க கூட எதுக்கு ரெஜினா இருந்தா அப்படின்றதுதான் இங்க டிடெக்டிவ் இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. சோ இந்த பில்லி வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 போலீஸை கண்காணிப்புக்கு ஓட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போய் 2 நாள் ஆகியும் பில்லி வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல. சோ இப்படியே விட்டா வேலைக்காக இந்த பில்லியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஹைவேஸ் எல்லாத்துலயும் செக் போஸ்ட டைட்டன் பண்றாங்க. அப்படி டைட்டன் பண்றதோட பலனா ஒரு கார்ல பில்லி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான யுரேனஸ் இருக்கதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டான ரிக்கி எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டோடனே பில்லினாலும் அவன் இப்ப இங்க கூட இல்லையா, அவனை பார்த்து 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு போலீஸ் சரி அவனை விடு, உங்க கூட சுத்திட்டு இருந்த ரெஜினான்ற பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு பில்லி ரெஜினா எங்க கூட எல்லாம் சுத்துற பொண்ணு கிடையாது, அது நல்ல பொண்ணு தான். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட் ரிக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ரெஜினாவும் லவ் பண்றாங்க. ஆனா ரெஜினாக்கு வெறும் 14 வயசு ஆகிறதுனால அவளை ரிக்கியால கல்யாணம் பண்ண முடியாது. இருந்தாலும் ரெஜினா ரிக்கி கூட தான் வாழ ஆசைப்பட்டான். சோ அதனாலே அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டாங்க. அப்படி பிளான் போட்ட மாதிரி அவங்க வீட்டை விட்டு ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி டிடெக்டிவ் பதில் சொல்றான். சோ அப்ப ரிக்கி ரெஜினா வந்து எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்றத டிடெக்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க அப்படின்றத இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு இல்லையா. சோ அவங்க 2 பேரும் போயிருந்தா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பில்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரிக்கியோட ரிலேட்டிவ் மெக்சிகோல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். சோ மேபி அங்க கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி பதில் சொல்றான். ஆனா என்னதான் இவன் இப்படி சொன்னாலும் ரிக்கி ரெஜினாவை கூட்டிட்டு மெக்சிகோ தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால சியூஷாட்டா டிசைட் பண்ணிட முடியாது இல்லையா. சோ அதனாலே இப்ப ரெஜினாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாம போலீஸ் இப்ப வெளிப்பதுங்கி நின்னுட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல டிடெக்டிவ் பண்ண ஒரே வேலை அமெரிக்கால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே ரிக்கியை பத்தின இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணி இவன் ஆல்ரெடி ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கான். அப்படி ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணவே கூடாது. சோ இதுவே சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம். அதே நேரத்துல மைனரா இருக்கிற ஒரு பொண்ணை பேரை எழுத்துட்டு போறான். சோ அதனாலேயே இவனை நீங்க பார்த்த உடனே கைது பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. இப்படி அவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண அந்த ஒரு டைம்ல காஸ்டன் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 15 மைல் தொலைவில் இருக்கிற ரெஜினாவோட அப்பா வீட்டுக்கு பார்த்தா ஒரு மிஸ்டீரியஸான போன் கால் வருது. அந்த போன் கால் ரெஜினாவோட அப்பா எடுத்து அட்டன் பண்றாரு. அப்படி அட்டன் பண்ற அந்த ஒரு கால்ல ஒரு மிஸ்டீரியஸான நபர் நீங்க ரெஜினாவோட ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே ரெஜினாவோட அப்பாவும் ஆமா நான் ரெஜினாவோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்டீரியஸான மேனு உங்க பொண்ணு இப்ப ஏன் கூட தான் ஒரு தோட்டத்து வீட்டுல இருக்கா, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட ஹேரை நான் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டேன், அவளை நீங்க இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். இதை கேட்ட உடனே ரெஜினாவோட அப்பா ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. டேய் யார்டா நீ, என் பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு அவன் பதிலே சொல்லாம போன் காலை கட் பண்ணிடுறான். சோ இந்த ஒரு போன் கால் ரெஜினாவோட அப்பாவுக்கு உச்சக்கட்ட பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. சோ உடனே இந்த ஒரு போன் காலை பத்தின டீடைல்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி ஒரு இன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா ரெஜினாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வீட்டுக்கும் ஒரு மிஸ்டீரியஸான டெலிபோன் கால் வருது. அதே ரெஜினாவோட அம்மா எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப மிஸ்டீரியஸான ஒரு நபர் உங்க பொண்ணு எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும், அந்த டீடைல் நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, நானே உங்ககிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை டக்குன்னு கட் பண்ணிடுறான். சோ இந்த ஒரு விஷயம் ரெஜினாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரியான பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. சோ உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா கஸ்டம்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த டிடெக்டிவ் ஓகே அந்த மிஸ்டீரியஸான நபர் நாளைக்கு காலையில உங்களை வந்து பார்க்க சொல்லிருக்கா அப்படின்னா நீங்க யோசிக்காம அங்க போகலாம், ஆனா நீங்க தனியா போக வேணாம், உங்களுக்கு பாதுகாப்புக்கு 2 டிடெக்டிவ் நாங்க தூரத்துல இருந்த மாதிரி நிக்க வச்சு பார்க்க வைக்கிறோம், சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாவே பண்ணா அப்படின்னா இவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாவோட அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ரெஜினாவோட அப்பா எனக்கு எவனோ ஒருத்தன் கால் பண்ணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கால் பண்ண நம்பரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ண உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்டதுக்கு அந்த டெலிகாம் கம்பெனி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுக்குறோம், ஆனா இதை எங்களால உடனே எல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு அட்லீஸ்ட் 2 நாள் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்கறாங்க. ஏன்னா இது 1990s காலகட்டம் இல்லையா, அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இல்லையா, அதுவும் அந்த காலகட்டத்துல யூஸ் பண்ண போன் எல்லாமே பாத்தீங்கன்னா காயின் போட்டு பேசுற போன் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த போன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ரெஜினாவோட அப்பாவுக்கு கால் பண்ண அந்த ஒரு நம்பரும் காயின் போட்டு பேசுற போன்ல இருந்து தான் கால் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த கால் எங்க இருந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு 2 நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோன் கம்பெனி
சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸும் வேற வழியே இல்லாம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அடுத்த நாள் காலையில 10:30க்கு ரெஜினாவோட அம்மாவுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வர சொன்னா பாத்தீங்களா, அந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு இவங்களும் போயிடுறாங்க. அப்படி போய் நிக்கிறப்ப அவங்களை யார் வந்து அப்ரோச் பண்ண போறா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமையே பதற்றத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நிக்கிறப்ப அந்த கடைக்குள்ள வர எல்லா ஆண்களையுமே அவங்க ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எவனாச்சும் ஒருத்தர் வந்து தன்னோட மகளை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா என்னத்தை அவங்க பார்த்தாலும் எவனுமே இவங்ககிட்ட வந்து பேசுற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன்ல பேசுற மாதிரியாச்சும் எவனாச்சும் ஒருத்தர் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி வெயிட் பண்றப்பையும் யாருமே வந்த மாதிரியே தெரியல. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிராஸ் ஆகுது. அந்த 2 மணி நேரம் ஆகியும் எவனுமே ரெஜினாவோட அம்மாட்ட வந்து பேசுற மாதிரியே தெரியல. சோ இதுக்கு மேல இங்க ரெண்டா வேலைக்கே ஆகாது, அவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. சோ வேற வழியே இல்லாம மறுபடியும் அவங்க ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. இப்படி உங்க வீட்டுக்கு திரும்பின அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா டெலிபோன் கம்பெனில இருந்து ட்ரேஸ் பண்ணப்பட்ட டீடைல்ஸ் அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்புனதன் படி பாக்குறப்ப ரெஜினாவோட அம்மாவுக்கு கால் பண்ணவே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து கால் பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரெஜினாவோட அப்பாவுக்கு கால் பண்ணவே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண மாதிரி பக்கத்துல இருந்தெல்லாம் கால் பண்ணல. அவங்க தங்கி இருக்கிற கஸ்டன் சிட்டில இருந்து பல மைல் தூரம் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இவங்க தங்கி இருக்கிற கஸ்டன் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 200 மைல் தொலைவில் இருக்கிற ஆனிஸ் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காயின் போடுற போன்ல இருந்து தான் அந்த மிஸ்டீரியஸான நபர் ரெஜினாவோட அப்பாவுக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்றத போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. ஆனா என்னத்தை ட்ரேஸ் பண்ணாலும் அவன் கால் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு இல்லையா. சோ 2 நாள் கழிச்சு அவன் அதே இடத்துல இருப்பானான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய டவுட் தானே. ஏன்னா ரெஜினா காணாம போன ஒரு வாரத்துக்குள்ளேயே அவன் கிட்டத்தட்ட 200 மைல கிராஸ் பண்ணி போயிருக்கான் அப்படின்னா வீட்டுல இருக்கிற உணவு ஒருத்தனா தானே இருக்க முடியும். சோ அவனை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவனை பத்தின டீட்டெயில் யாராச்சும் சொன்னா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சோ அதனாலேயே இந்த ஒரு போன் காலை ட்ரேஸ் பண்ணியுமே உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இப்ப டிடெக்டிவ் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது. இவங்களும் ரெஜினாவை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. கடைசியா ஏப்ரல் 23ஆம் தேதி வருது. அந்த ஒரு நாள்ல டெக்சாஸ்ல இருக்கிற பசடினா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடியோட எலும்புக்கூடுகள் கிடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அப்படி விரைந்து போன அவங்க அங்க இருக்கிற ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கெலிட்டன் இருக்கிற பாடியோட வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப இந்த எலும்பு கூட வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அது சின்ன பிள்ளை இல்லாட்டினா எங்கேஜ்ல இருக்கிற ஒரு பெண்மணியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அப்படி பதில் சொன்ன உடனே அந்த டிடெக்டிவ்னால ஒருவேளை இது ரெஜினாவா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் கிரியேட் ஆயிருது. சோ உடனே ரெஜினாவோட அமௌண்ட்டை போயிட்டு ரெஜினாவோட டென்டல் எக்ஸ்ரேஸ் வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கின உடனே அந்த ஒரு எக்ஸ்ரேவை அந்த பாடி எக்ஸாமின் பண்ற ஃபோரன்சிக் டாக்டரை கொடுத்து இது 2 மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டரும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கொடுத்த இந்த ஒரு டென்டல் எக்ஸ்ரேவும் இதுவும் மேட்ச் ஆகவே இல்லை. சோ இது நீங்க எதிர்பார்க்கிற ரெஜினா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டிடெக்டிவ் வந்து ரெஜினாவோட அம்மா அப்பாவுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுத்தாலும் ரெஜினா காணாம போய் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு இல்லையா. சோ 2 மாசமா அவ கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நிலைமை நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் தொற்ற ஆரம்பிக்குது. அந்த ஒரு பயத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி அதே வருஷம் அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி டெக்சாஸ்ல இருக்கிற மேன்வெல்லி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க தன்னோட விளையாட்டு ஏரோப்ளேன் வச்சுட்டு காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப அந்த ஏரோப்ளேனை சரட்டுன்னு தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடுற அந்த ஒரு ஏரோப்ளேன் அப்படியே சைன்னு பறந்து போய் ஒரு இடத்துல போய் கீழே உழுகுது. அப்படி உழுகுற அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாடி எரிந்து போன நிலைமையில எலும்பு கூடுகள்லாம் கிடக்கு. சோ தன்னோட பிளேன் எடுக்க போலான்னு சொல்லிட்டு ஓடி போன அந்த 2 சின்ன பசங்க அந்த எரிந்த நிலைமையில இருக்கிற பாடியை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி போய் தன்னோட அப்பாட்ட தான் பார்த்த விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் உடனே போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில மணி நேரங்கள்ல போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. கூடவே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் வர்றாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அஸ்டன் சிட்டில இருக்கிற டிடெக்டிவ்க்கும் பாஸ் பண்ணப்படுது. அவங்களும் இந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி விரைந்து வந்து அவங்க தான் கூடவே பார்த்தா ஆல்ரெடி இவங்க கெட் பண்ணி வச்சிருக்கிற ரெஜினாவோட டென்டல் எக்ஸ்ரே இருக்கு பாத்தீங்களா, அதையும் கூடவே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த டென்டல் எக்ஸ்ரேவை இந்த பாடி எக்ஸாமின் பண்ற அந்த ஃபாரன்சிக் டாக்டர் இருப்பார் பாத்தீங்களா, அவர்கிட்ட கொடுத்து இந்த பாடி இதுவும் மேட்ச் ஆகாதான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப இதுவும் கண்டிப்பா மேட்சே ஆகல, நீங்க எதிர்பார்க்கிற பெண்மணி இவங்க கிடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் செஞ்சுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் ரெஜினாவோட அம்மா அப்பாட டிடெக்டிவ்க்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுத்தாலும் தன்னோட பொண்ணு காணாம போய் 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்றதுனாலயே எங்களோட பொண்ணு உயிரோட கிடைக்கிறாட்டியும் பரவாயில்ல, அவளோட பாடியை வச்சு அட்லீஸ்ட் நாங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு பதற்றமும் பயமும் இப்ப ரெஜினாவோட அம்மா அப்பாவுக்கு தொற்ற ஆரம்பிக்குது. சோ இப்படி இவங்களுக்கு பதற்றம் தொற்றிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அதே அக்டோபர் மாசம் இவங்க தங்கி இருக்க அஸ்டன் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 940 மைல் தள்ளி இருக்கிற இல்லினாய்ஸ் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா தன்னுடைய பாலடைந்த தானிய களஞ்சியத்தை டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணப்படாமே கிடக்கு. அது இருக்கனா நமக்கு பெருசா பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தீ வச்சு கொளுத்தலாம் அப்படின்ட்டு போறாரு. அப்படி போனவர் உடனே அந்த தானிய களஞ்சியத்தை தீய வச்சு கொளுத்தாம கடைசியா தானிய களஞ்சியத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு உள்ள போய் சுத்தி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப உள்ள மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண பழைய பொருட்களா தான் இருக்கு. ஆனா அந்த பழைய பொருட்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு வினோதமான எலும்பு கொண்டு இருக்கிறத நோட் பண்றாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு பதற்றம் கிரியேட் ஆயிடுது. உடனே இந்த இன்ஃபர்மேஷனை இல்லினாய்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே இல்லினாய்ஸ் போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி வர்றப்ப அவங்க மட்டும் வரல, அவங்க கூட சேர்த்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்
பிளான் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து எவிடன்ஸும் எடுக்கிறாங்க, எக்கச்சக்க போட்டோஸும் எடுக்கிறாங்க. அப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்ப பெருசா எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரியே தெரியல. ரெண்டு எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அதுவும் சின்ன சின்ன எவிடன்ஸா தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பளி துணியோட நூலு, ரெண்டாவது எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வயரு. சோ இந்த ரெண்டு எவிடன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசா கிடைக்கவே இல்லை. அண்ட் இந்த எலும்பு கூட வச்சு பாக்குறப்ப இது இந்த தானிய களஞ்சியத்துல ரொம்ப நாளா கிடக்கலாம். கிட்டத்தட்ட கொலை நடந்து 6 to 7 மாசம் கூட ஆயிருக்கலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் இந்த எலும்பு கூட கிடைச்ச பிளேஸுக்கு பக்கத்துல இருக்க கிரீன் வில்லே பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கொலை அப்படின்ற ஒரு நடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல ஆச்சுன்னு சொல்றாங்க. அதனாலே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர பீஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வாழ்ந்த அவங்களுக்கு அவங்க பிளேஸ்ல நடந்த இந்த ஒரு கொலை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு ஒரு நல்ல துப்பா கொடுக்குது. ஏன்னா கடைசியா கொலை நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக இந்த ஒரு கிரீன் வில்லே பிளேஸ்ல ஒரு எலும்பு கூட கிடக்குதுன்னா கண்டிப்பா அங்க இருக்க லோக்கல் பீப்புள் யாருமே இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப வேற ஏதோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்றத போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கெஸ் பண்றப்பதான் இந்த ஒரு தானிய களஞ்சியத்துக்கு பக்கத்திலேயே இன்டர்ஸ்டேட் 7 அப்படின்ற ஹைவே போகுது அப்படின்றதையும் போலீஸ் பாத்துறாங்க. சோ இந்த ஹைவேல டிராவல் பண்ண எவனோ ஒருத்தன் தான் அந்த லொகேஷன் அவ்வளவு தூரம் காட்டியும் போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி போலீஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த எலும்பு கூட கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணிட்டு இந்த எலும்புக்கு சொந்தமானவங்க ஒரு யங்கான ஃபீமேலும், அவங்களுக்கு 14 ல இருந்து 16 வயசு ஆகலாம். அண்ட் இவங்களுடைய வெயிட் 40 ல இருந்து 45 கிலோவா இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி தான் இவங்க தலையில இருக்க முடியும் கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கெட் பண்ண உடனே இல்லினாய்ஸ் போலீஸ் இந்த ஏஜ் கேட்டகரி அண்ட் இந்த வெயிட் கேட்டகரியில என்னென்ன பொருளாம் காணாம போயிருக்குன்ற கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பாக்குறப்போ 1-2 பொண்ணுகள்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 950 பொண்ணுகளை காணன்ற ஒரு பெரிய லிஸ்ட் வந்து நிக்குது. சோ அந்த 950 பொண்ணுல இது யாரு அப்படின்றத அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. சோ இது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சர்க்கிள்ல இப்படி ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அது ஒரு பெண் எலும்பு கூட, அதுக்கு 14 ல இருந்து 16 வயசு ஆகலாம், 40 ல இருந்து 45 கிலோ வெயிட் இருக்கலாம். அண்ட் அது கொல்லப்படுறதுக்கு முன்னாடி தான் அது மண்டையில இருக்க முடி கம்ப்ளீட்டா கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா டீடைலையும் அமெரிக்கால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த ஐடென்டிட்டில உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சிட்டில இருக்க அந்த டிடெக்டிவ்க்கும் வந்து சேர்த்து அதை பார்த்தோன்னே அந்த பெண் டிடெக்டிவ் ஆத்தாடி இது அப்படியே ரிஜினாவோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பரை கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டாக்ட் பண்றப்ப ஆப்போசிட் சைடுல போன் பாத்தீங்கன்னா என்கேஜாவே இருக்கு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணி கடைசி அந்த போன் அட்டன் ஆகுது. அப்படி அட்டன் ஆனோடனே நீங்க கொடுத்த ஐடென்டிட்டில எங்க சர்க்கிள்ல ரிஜினான்ற ஒரு பொண்ணு காணாம போயிருக்காங்க. சோ உடனே நான் வந்து அந்த எலும்பு கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து வெயிட் பண்ணுங்க மேடம், உங்களை மாதிரி எக்கச்சக்கம் பேரு எங்க சர்க்கிள்ல காணாம போன பொண்ணு, எங்க சர்க்கிள்ல காணாம போன பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பாடியை கேட்டுட்டு இருக்காங்க. சோ நாங்க வெயிட் பண்ணி தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண போறாங்க. அந்த டைம்ல இந்த பெண் டிடெக்டிவ் ரெஜினாவை கொலை பண்றதுக்கு முன்னாடி ரெஜினாவோட அப்பாவுக்கு ஒருத்தன் கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணதை அந்த போலீஸ்ட்ட சொல்றாங்க. அதாவது முடிய கட் பண்ணதே தோட்டத்தை விட இல்லாட்ட நெற்களஞ்சியத்துல வச்சிருக்கதா சொன்னதை இல்லினாய்ஸ் போலீஸ்ட்ட இந்த பெண் டிடெக்டிவ் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே உங்ககிட்ட இருக்க எல்லா டீடைல்ஸ் எடுத்துட்டு இல்லினாய்ஸ் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பெண் டிடெக்டிவ் அவங்ககிட்ட இருக்க டென்டல் எக்ஸ்ரே எடுத்துட்டு இல்லினாய்ஸ் நோக்கி விரைந்து போறாங்க. அப்படி போயிட்டு அங்க இருக்க ஃபோரன்சிக் டாக்டர் கொடுத்துட்டு அந்த டென்டல் எக்ஸ்ரேவை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பாக்குறப்ப இது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும் செய்து. சோ தட் மீன்ஸ் ரெஜினா தான் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. ஊரெல்லாம் தேடி 6 மாசமா இங்க இருக்காங்க. சோ ரெஜினா கொலை செய்யப்பட்டு இங்க கிடக்காங்க அப்படின்னா இவங்க கூட டிராவல் பண்ண அந்த ரிக்கி எங்க, அவன் தான் இந்த பொண்ணை கொலை செஞ்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் டிடெக்டிவ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இதை இல்லினாய்ஸ் போலீஸ்டே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இல்லினாய்ஸ் போலீஸ் சிரிச்சுட்டு உங்களுடைய கற்பனை உள்ளதான் நல்லா தான் இருக்கு, ஆனா அதற்கான பாசிபிலிட்டி 0 அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த பெண் டிடெக்டிவ்னாலும் பக்குன்னு அடிச்சுது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப தான் அந்த இல்லினாய்ஸ் போலீஸ் சில டீடைல்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப ரிக்கி ரெஜினாவும் லவ் பண்ணிருக்காங்க, அதுவும் க்ளோஸாவும் லவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 பேருமே பார்த்தா அவங்க வீட்டை விட்டு ஓடியும் வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்த அந்த ஒரு ரிக்கி தன்னோட லவ்வரான ரெஜினாவை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே மோட்டிவ் கோவமா மட்டும்தான் இருந்திருக்கணும். சப்போஸ் அவன் கோபத்தின் வெளிப்பாட ரெஜினாவை கொண்டிருந்தான் அப்படின்னா அவன் கொலை பண்ண அந்த ஒரு இடத்துல, அதாவது இந்த ஒரு நெற்களஞ்சியத்துல அவளை அடிச்சு துன்புறுத்தி கொண்டதுக்கான தடயங்கள் இருந்திருக்கணும். ஆனா அப்படி எந்த ஒரு தடயமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல இந்த ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறுத்தி நிதானமா பொறுமையா இந்த பொண்ணு அணுகுணுவா எவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணி கொண்ட மாதிரி தான் இருக்கு. சோ அதன்படி பாக்குறப்ப இதை கண்டிப்பா ரிக்கி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு மாறா பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு இன்டர்செக்ஷன் ரோட்ல போற ஏதோ ஒரு வண்டியில டிராவல் பண்ண எவனோ ஒருத்தன் தான் இந்த பெண்ணை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கணும். சோ நம்ம இங்க டவுட் பண்ண வேண்டியது ரிக்கியே கிடையாது. இந்த ஒரு ரோட்ல டிராவல் பண்ண ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான டிரைவர் தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லினாய்ஸ் போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்படி அவங்க கெஸ் பண்ணி சொன்ன இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு டைம்ல ரஸ்டன் சிட்டியோட அந்த ஒரு பெண் டிடெக்டிவ் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஆனா அவங்க கெஸ் பண்ண அந்த ஒரு கெஸ் தான் உண்மையாவும் மாறப்போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. சோ
இதனாலே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்டனோட அந்த பெண் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரிக்கியை தேடினதுக்கான பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கியை பத்தின டீடைல்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரிக்கி படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு ரிக்கி ஸ்கூலுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு டீடைல கேட்கறாங்க. அப்படி கேட்டு பாக்குறப்ப அவன் லாஸ்ட் 1 இயராவே ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு ரிக்கியோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ரிக்கியோட அட்ரஸ் வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அவனோட வீட்டுல போயிட்டு அவனோட டோரை நாக் பண்றாங்க. அப்படி நாக் பண்றப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க. அப்படி திறக்கிற அந்த ஒரு பெண்மணி ரிக்கியோட சிஸ்டரா இருக்காங்க. சோ அவங்கிட்ட ரிக்கி இங்கதான் இருக்கான், உள்ள இருந்தா உடனே அவனை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ரிக்கியோட சிஸ்டர், சாரி மேடம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, ரிக்கியை நாங்களே பார்த்து பல மாதங்களாச்சு, அவன் சின்ன வயசுல எக்கச்சக்கமான சேட்டைகளை பண்ண எக்கச்சக்கமான கிரிமினல் வேலைகளை பண்ணிட்டு இருந்தான். சோ இவனை நம்ம இதுக்கு மேலே நம்ம வீட்டுல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அப்படின்றதுனாலே அவனை நாங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டோம். அப்படி போனதுக்கு அப்புறம் அவனை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரெஜினாவோட போட்டோ எடுத்து ரிக்கியோட சிஸ்டர்ட்ட காமிச்சு இவங்க யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ரிக்கியோட சிஸ்டர் இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. சோ அப்ப ரிக்கி இங்க இல்ல அப்படின்னா ரெஜினாவை கொலை பண்ணிட்டு வேற எங்க போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் டிடெக்டிவ் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்க தங்கிட்டு இருக்கிற காஸ்டன் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 200 மைல் தொலைவுல இருக்கிற டெக்சாஸோட மார்சல் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா எலும்பு கூட ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஒரு எலும்பு கூடுக்கு சொந்தமான பாடி ஒரு மேல் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பாடியோட வயசு கிட்டத்தட்ட 18 வயசு மிக்க ஒரு அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ண உடனே அந்த மார்சல் போலீஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே காஸ்டன் சிட்டில இருக்கிற இந்த பெண் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்டா ரிக்கிக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க கிளம்பி போயிட்டு அவங்களோட எவிடன்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ணி பாக்குறப்ப இது ரிக்கி தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ தட் மீன்ஸ் இவங்க கெஸ் பண்ண மாதிரி ரிக்கி பாத்தீங்கன்னா ரெஜினாவை கொல்லவே இல்ல. சோ ரெஜினாவை கொலை பண்றதுக்கு முன்னாடியே ரிக்கியை யாரோ கொலை பண்ணி இங்க தூக்கி போட்டுதான் இங்க இருந்து கிட்டத்தட்ட 700 மைல்ஸ் தள்ளி இருக்கிற இந்த பெண் டிடெக்டிவ் உணர்றாங்க. சோ அப்ப இந்த 2 பேரையும் கொலை பண்ண அந்த ஒரு கொலையாளி யார் அப்படின்றதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வியாவே இருக்கு. இதற்கான பதில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல அதுக்கு பேரலாவே அமெரிக்கால இருக்கிற அரிசோனா சிட்டில இருக்கிற ஒரு ஹைவேல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்களோட உடல் முழுக்க காயங்களோட தன்னோட கழுத்துல நாய்க்கு கட்டுற சங்கிலியை கட்டின மாதிரி அங்க வர்ற கார்கள் எல்லாத்தையுமே மறைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கேட்டுட்டு இருக்கப்ப அந்த வழியில வந்த ஒரு கார் பதினா நிப்பாட்டி என்ன மேடம் என்னாச்சுன்னு கேட்கிறப்ப என்னை தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சின உடனே அந்த கார் டிரைவரும் பார்த்தா அவங்களை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாங்க. அப்படி விட்ட உடனே அந்த பெண்மணியும் எக்ஸாக்ட்டா 1 வீக்குக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரக் டிரைவர்ட்ட லிஃப்ட் கேட்டு போலான்னு சொல்லிட்டு ஏறினேன். அப்படி நான் அந்த ட்ரக்ல ஏறி போயிட்டு இருக்கப்ப நான் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டேன். அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் அவன் ஏதோ ஒரு செடக்டிவ் மருந்து எனக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை எக்கச்சக்க தடவை செக்ஸுவலி அசால்ட் பண்ணான். அப்படி பண்ணிட்டு மறுபடியும் அவன் என்னை ட்ரக்ல ஏத்திட்டு கூட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்தான். அப்படி கூட்டு வர்ற அந்த ஒரு டைம்ல என்னோட கை கால்களை கட்டாம விட்டுட்டான். அப்படி கட்டாம விட்ட அந்த ஒரு டைம்ல அவன் மறுபடியும் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சாப்பிடுறதுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு தனியா போறான். அந்த ஒரு டைம்ல தான் நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன். என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்னை மறுபடியும் என்னோட வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சுற அவங்ககிட்ட சரி ஓகே ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அதே அரிசோனா ஹைவேயோட சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரக் நின்றுட்டு இருக்கு. அப்படி அந்த ட்ரக் நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு ஹைவேல பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கிற ஒரு போலீஸ் கார் வருது. அந்த போலீஸ் கார்ல டிராவல் பண்ற அந்த ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போக போற டைம் அது. அப்படி அவர் வீட்டுக்கு போறப்பதான் பாத்தீங்கன்னா ஹைவேக்கு சைடுல இப்படி ஒரு ட்ரக் நிக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்த உடனே எவன்டா அவன் லூசா இருப்பான் போல ஹைவேல போயிட்டு சைடுல போய் ட்ரக் நிப்பாட்டி வச்சிருக்கான். இப்படி நிப்பாட்டி வச்சா அப்படின்னா அந்த ரோட்ல வர கார்ல இது ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். சோ உடனே இந்த ட்ரக் நம்ம எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்ல இருந்து இறங்கி அந்த ட்ரக்குக்கு சைடுல போயிட்டு யாரா நீ கதவு தோடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. அப்படி கதவை தட்டுற அந்த ஒரு டைம்ல அந்த டிரைவர் இருக்கிற அந்த ஒரு ஏரியா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருந்து ஒரு பெண்ணோட குரல் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட் கேக்குது. யாரா அது உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கா, அந்த பெண் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ட்ரக்ல ஏறி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெட்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட கைகள் எல்லாம் செயின்ல கட்டப்பட்டு அந்த செயினை பாத்தீங்கன்னா அந்த லாரியோட சைடுல பாத்தீங்கன்னா டைட்டா கட்டி வச்சிருந்திருக்கான். சோ அவங்க போலீஸை பார்த்தோன்னே காப்பாத்துங்க சார் சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்படி கத்துனோன்னு இந்த போலீஸ்காரர் பார்த்தா அவரோட கன் எடுத்து டக்குன்னு அவனுக்கு நேரா நீட்டி ஒழுங்கா கீழே இறங்கலன்னா அவனை ஷூட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்படி மிரட்டினோடனே அவனு மெல்ல கீழே இறங்கி வர்றான். அப்படி இறங்கி வந்தாவே சார் நீங்க நினைக்கிறவங்கள இங்க எதுவும் பெருசா தப்பா நடக்கல, அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், சோ எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்னோடனே அந்த போலீஸ்கார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல பின்னாடி திரும்பிட்டு கையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில விலங்க மாட்டிட்டு அவனை இழுத்துட்டு போய் அவனோட பெட்ரோல் கார்லயே உட்கார வச்சிருக்காரு. அப்படி அவனை உட்கார வச்சோடனே மறுபடியும் அவர் நடந்த அந்த ட்ரக்குக்கு வந்து அங்க இருக்கிற பெண்மணிட்ட நீங்க பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், இது ஒரு கிரைம் சீன், சோ பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க உடனே இங்க வருவாங்க, சோ அவங்க வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா சொல்லுங்க, அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேயே இருக்க சொல்றாரு. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த பெண்மணியை மீட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் அலேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அப்படி ஜெயில போட்டு அவங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் பதிவு பண்றாங்க. அதாவது இவன் ஒரு பெண்மணியை கடத்தி அந்த பெண்ணை செக்சுவலி அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற
வெறும் கேஸ் மட்டும் தான் அவன் மேல போடுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்ப பண்ணல. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கான் அப்படின்றது அப்போ போலீஸுக்கு தெரியல. அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க பதிலா. அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் அந்த பெண்மணி பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு டேல தான் ஈவினிங்ல தான் லிஃப்ட் கேட்டு இந்த லாரில அவங்க ஏறினதாவும், அப்படி ஏறின 2 மணி நேரத்திலேயே அவனை செக்ஸுவலி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சதாவும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி செக்ஸுவலி அபியூஸ் பண்றப்ப லாஸ்ட் 10 ல இருந்து 15 வருஷமா இதே வேலையை தான் அவன் பண்ணிட்டு இருந்ததாகவும், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை இந்த மாதிரி அவன் பண்ணதா என்கிட்ட சொன்னதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோம்னா போலீஸ்க்கு பக்கு நடிச்சிருது. என்னடா அவன் இவ்வளவு கொடூரமானவனா இருக்கான், இவனை போய் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கான சர்ச் வாரண்ட வாங்கி அவனோட வீட்டை போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வாரண்ட வாங்கி அவனோட வீட்டுல போயிட்டு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப அவனோட வீட்டுல எக்கச்சக்கமான வினோதமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் பெண்களை கடத்திட்டு வந்து செக்ஸுவலி அபியூஸ் பண்றதுக்காக அவன் எக்கச்சக்கமான டூல்ஸ் அவனோட வீட்லயும் வாங்கி வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்க பெண்களோட உள்ளாடைகளும் அவனோட வீட்டுல இருக்கு. அவங்களோட ஜுவல்ஸ் பார்த்தா எக்கச்சக்கமான பெண்களோட ஜுவல்ஸோட கலெக்ஷனையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, முக்கியமான எவிடன்ஸ் அவனோட டிராயர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பெண்களோட புகைப்படங்களும் இருக்கு. அந்த புகைப்படம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து கொல்ல போறா அப்படின்னா அப்படி கொல்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் மொமெண்ட்டை போட்டோ எடுத்து என்னோட மெமரிஸ்க்காக சேர்த்து வைக்கிறத இவன் வேலையாவே வச்சிருந்திருக்கான். என்னடா அது ஒருத்தர் எப்படிலாமா இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு சீரியல் கில்லர், அதுவும் பெண்களை டார்கெட் பண்ணி செக்ஸுவலி அபியூஸ் பண்ணி கொல்ற ஒரு சீரியல் கில்லர் இருக்கா அப்படின்னா அவன் எப்பயுமே தான் கொல்ற ஒரு பெண்ணோட நினைவு தான் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கிருவானா. அது மேபி அவங்களோட ஆடையார்களா இல்லாட்டினா அவங்களோட முடியார்களா எதுவா வேணாலும் இருக்கலாமா. அந்த மாதிரியான விஷயங்களை தான் இவனும் பண்ணிருக்கான். அந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவனோட வீட்டுல நிறைஞ்சு கடந்திருக்கு. அதாவது பெண்களோட உள்ளாடைகள்ல இருந்து அவங்க போட்டு ஜுவல்ஸ்ல இருந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் தன்னோட வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். சோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அரிசோனா போலீஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கலெக்ட் பண்ண உடனே அந்த போட்டோஸ்ல இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு அதுல இருக்கிற யாருன்னே தெரியல. ஏன்னா அரிசோனா சரௌண்டிங்ல மிஸ்ஸிங் ஆன பெண்கள் அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் இருக்கும். அதை தாண்டி வேற எங்கேயாச்சும் மிஸ்ஸிங் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல் இருக்காது இல்லையா. சோ அதனால இந்த போட்டோல இருக்கிற பெண்கள் யாருன்றது அவங்களுக்கு தெரியல. சோ உடனே அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்ட் பண்ணி இந்த போட்டோல இருக்கிற பெண்களை பத்தின டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணோனே இந்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேருது. அப்படி வந்து சேர்ந்த அந்த ஒரு போட்டோஸை அந்த பெண் டிடெக்டிவ் எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த போட்டோல இருந்த அந்த ஒரு பெண்மணி 14 பேர் தான் அந்த ரெஜினாவா தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ரெஜினாவை பார்த்தீங்கன்னா கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்கள தலைமுடியெல்லாம் கட் பண்ணா பாத்தீங்களா, அப்படி கட் பண்ண அந்த ஒரு தோற்றத்தோட தான் அவங்க நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அவங்களுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அவங்களை விதவிதமா போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை கொலை பண்ணி இந்த போட்டோஸ் அவங்க ரெஜினா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ரெஜினாவோட அம்மா அப்பா கூட இது உங்க மக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அவங்க 2 பேருமே கதறி அழுகுறாங்க. அப்படி அழுகிறப்பே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது ரெஜினா தான் அப்படின்றத. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே உனக்கு எதிரான எவிடன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டை மறுபடியும் தரவா செக் பண்ணி பாக்குறப்ப இந்த போட்டோல ரெஜினா கடைசியா போடுற அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் அவனோட வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, அவனோட ட்ரக்லயே பாத்தீங்கன்னா பெண்களை சித்திரவதை பண்றதுக்காக வச்சிருந்த டூல்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு சூட்கேஸையும் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. கூடுதலா ரெஜினாவோட ஹேர் சாம்பிளையும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ல இருந்து எடுத்துறாங்க. சோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறப்ப இவன் தான் பாத்தீங்கன்னா பெண்களை கடத்தி கொலை பண்றான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. சரி இவன் கொலை பண்றான், சரி எப்படி இந்த பெண்களை கடத்தி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்பதான் இவன் வாலண்டியரா போய் எந்த ஒரு பெண்களையுமே கடத்துறது கிடையாது. இவன் லாங் டிரைவ் ட்ரக் டிரைவரா இருக்கிறதுனாலயே ட்ரக்ல ஹைவேல போயிட்டு இருப்பானா. அப்படி போயிட்டு இருக்கிறப்பயவும் சைட்ல யாராச்சும் லிஃப்ட் கேட்டு ஏறுவாங்க பாத்தீங்களா, அந்த லிஃப்ட் கேட்டு ஏற பெண்களை மட்டும் தான் இவன் டார்கெட் பண்ணவே செய்வானா. அப்படி லிஃப்ட் கேட்டு ஏற பெண்கள் தனியா யாரும் ஏற மாட்டாங்க இல்லையா, கூடவே அந்த பெண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்லாட்டா புருஷன் யாராச்சும் இருக்கதானே செய்வாங்க. சோ லிஃப்ட் கேட்டனே அவங்க 2 பேரும் ஏத்துற மாதிரி ஏத்துவானா. அப்படி ஏத்தி கொஞ்சம் தூரம் போறப்பே, அதாவது ட்ரக் போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டா புருஷனை பார்த்தா முதலா போட்டு தள்ளிடுவானா. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் சைட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல புளிய தண்ணி புதைச்சு வச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பானா. அப்படி போயிட்டு இருக்கப்பே அந்த பெண்களை செக்ஸுவலி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானா. அப்படி அபியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தேவைன்ற முடிவுக்கு வந்த உடனே அந்த பெண்மணியை போட்டு தள்ளி பக்கத்துல எரிச்சு விட்டு போனாலும் போயிருவா, இல்லாட்டா புதைச்சு விட்டு போனாலும் போயிருவா, இல்லாட்டா பக்கத்துல இருக்கிற ரிவர்ல தூக்கி போட்டு மறுபடியும் லிஃப்ட் கேட்டு வர்றவங்கள அதே மாதிரியான ரொட்டீன்ல தன்னோட வேலைகளை மறுபடியும் பண்ணிட்டே இருப்பானா. இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் சொல்லிட்டு ரெஜினாவும் ரிக்கி ரோட்டு வழியா போயிட்டு இருக்கப்ப மெக்சிகோக்கு போற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாதனாலேயும் வழியில ஒரு ட்ரக்ல ஏறி போலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கை மறைச்சிருந்திருக்காங்க. அப்படி அவங்க மறைச்ச அந்த ஒரு ட்ரக்ல தான் இந்த ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் இருந்திருக்கான். அவங்க கிட்ட இவங்க 2 பேரும் பார்த்தா வாலண்டியரா போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு கொடூரமான சீரியல் கில்லரோட பேர் தான் ராபர்ட் பென் ரோட்ஸ். இந்த ராபர்ட் பென் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1975 இருந்து 1990 காலகட்டம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இதே மாதிரியான ரொட்டீனை தான் மாறி பண்ணி எக்கச்சக்க பெண்களை சீரழிச்சு கொலை செஞ்சு எவிடன்ஸே இல்லாம அழிச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்படி போனாவே இப்ப கடைசியா ரெஜினாவை கொலை பண்ண அந்த ஒரு கேஸ்ல தான் மாட்டிக்கிறான். சோ என்னதான் அத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருந்தாலும் அத்தனை பேரை கொண்டிருந்தாலும் அவனுக்கு எதிராக அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் அப்படின்னா அது இந்த ரெஜினாவை கொலை பண்ண இந்த ஒரு எவிடன்ஸா தான் இருந்துச்சு. சோ அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு இவனுக்கு லைஃப் சென்டென்ஸும் வாங்கி கொடுத்துறாங்க. அதாவது சாகும் வரைக்கும் பரவாயில்ல இல்லாத ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுத்துறாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். ஹலோ வியூவர்ஸ். பட் இவங்க வந்து ஒரு கதையாக சொல்கிறாங்க தானே, பட் நல்ல டீப்பாக யோசித்து பார்த்தா ரியாலிட்டி வந்து அதை விட பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கதையை நம்மளாக உட்காந்து தேடி படித்து பார்க்கும்போது இன்னும் ஷாக்கிங்கான இதெல்லாம் நிறையா வரும். ஏன்னா இத்தனை பேரை கொண்டிருக்கான், போகிற போக்கில் புதைக்கிறான், எரிக்கிறான், அங்கங்கே எலும்பு கூட இருக்குன்னா அது நாள் கணக்கு மாதக்கணக்காக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எலும்பு கூட கிடைக்கிது. அவனோட விசாரணையில் வந்து இந்த பொடி எங்கே வச்சுருக்கான், அந்த பொடி எங்கே வச்சுருக்குன்னு அவனுக்கே தெரியாது. நான் போகிற போக்கில் அங்கங்கே அது போட்டு போகிறேன், நீங்கள் என்னென்ன கேட்டுக்கிட்டு என்ன சார் அப்படின்னும் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, 14 வயசில் விட்டு ஓடி போகிறீங்க, மெக்சிகோவுக்கு போகவே காசு இல்லையே, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவன் கொஞ்சம் இவங்களை விட அவன் வயசில் பெரியவனா, அவன் அதை விட முட்டாளாக இருக்கான் போல இருக்கு. எனிவேஸ், இப்போ வெளியே போகாத, நீ சின்ன பொண்ணு, நைட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் மேலே கடுப்பாக இருக்குது. இப்படி ஏதாவது நடந்தால் அந்த சின்ன குழந்தைங்க மேலே கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் உண்மையிலே யார் மேலே கடுப்பாகணும்னு தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்க மேலே தான் கடுப்பாக இருக்கணும். ஏன்னா அங்கே ஒரு கிராமம் சொன்னாங்கல்ல, 10 வருஷமாக எந்த ஒரு கொலையுமே நடக்கலை, எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு. அவ்வளோதான், ஒன்றுமே நடக்காது, நைட்டுக்கு போனால் என்ன ஆகிடப்போகுது, ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரணும்னா இவங்க எல்லாம் போட்டு தள்ளணும். அதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காதுங்க. ஏன்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறது? நேற்று வரைக்கும் நல்லவனாக இருப்பாங்க, தூங்கி எழும்போது கெட்டவனாயிருவாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏதாவது செஞ்சாதான் அவர் கெட்டவர்னே நமக்கு தெரியும். இது ஒரு 15 வருஷம். அதாவது ஒரு 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 வேகத்தில் முதலாவது விஷயத்த பண்ணிட்டு பார்க்குறது, 1 வாரம் 2 வாரம் இல்லை, ஒன்றும் ஆகலை, அதை பற்றி ஒரு நியூஸும் வரலை, அது அப்படியே அமுங்கி போச்சு, நம்ம தான் ஒன்றும் மாட்டலையே, அது ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே உள்ள ஒரு கிக்கு, அதான் ஒன்றும் ஆகலை இல்லை. ரெண்டாவது ஒன்றும் ஆகலைன்னொடனே அந்த கிக்கு கூடும். இப்படியே ஒரு 3வது 4வது 5வதுன்னு ஒரு 7வது 8வது வரும்போது அவர் அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவார். என்னையெல்லாம் பிடிக்கவே முடியாதுடா, 15 வருஷமாக பிடிக்க முடியலைல்ல. அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த காலகட்டத்தில் கஷ்டம் வேறு, ப்ளஸ் இவருக்கு வேலையும் குறைவு. யாரை போய் பிடிக்கணும் தூக்கணும் அதெல்லாம் இல்லை. நான் பாட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேன், எனக்கு சம்பளம் கிடைக்கும், வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேன், அவங்களா வருவாங்க, நான் அவங்கள போட்டு தள்ளிடுவேன், என்ன ஒன்றும் பிடிக்க முடியாது. 15 வருஷமா நம்பி போகிற பிள்ளை பாவம் தான். பட் எல்லாரும் ஏன் ஹைவேக்கு வந்தீங்கன்னு தான் தெரியல. எல்லையை தாண்டி வந்தா ஓடி தப்பிடலாம் நினைக்கிற போல. என்ன ஏதுன்னு தெரியல. இல்லை, இப்போ சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை இவரோட டார்கெட்டு. எல்லாருமா பெரியவங்களாமா பேரண்ட்ஸ் ஓடி வருவாங்க. எனிவேஸ், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா